ஒரு 2 வாரம் முன்னுக்கு கீ வந்து ஆத்துல குளிக்கும்போது போயாச்சு. அப்ப உள்ளுக்கு வரும்போது தான் தெரியும் உள்ள போனா தீ கிடைக்காது இல்லையா. அந்த கீ கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. அந்த வேண்டுதல் பண்ணி மறுபடியும் போய் ஆத்துல போன பொருள் கிடைக்குமா? அந்த பொருள் வந்து மறுபடியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதாவது கஜேந்திரனுக்கும் லட்சுமிக்கும் போட்டி, யார் மிக அதிகமாக தாமரை பூ கொடுப்பாங்க பகவானுக்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமாள் தான் இங்க இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர் தான் கரெக்ட் நேர் ரேகையில இருக்கிறது. திருப்பரங்கோடு ஒரு பிராமணனுக்கும் ஒரு கீழ்ஜாதி பெண்ணுக்கும் 12 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 குழந்தைகளை பிறக்கும் போது அவருக்கு கேட்பாரு வாய் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. வாய் இருக்குன்னா போட்டு வந்துரு அப்படின்னு வந்து அவருடைய காதல வந்து நம்ம வந்து நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை அவர் காதல சொல்லி அவர் சிவபெருமானத்தை சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. சுகர் திருமேனி, சரி, சபரிமலை மேல்சாந்தி, அது இல்லாம 271 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பமேளா நடந்தது இங்க. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ். இறைவனோட அருளால நீங்க எல்லாரும் நலமா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம கேரளா சீரீஸ்ல தான் இருக்கிறோம். கேரளாக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நாம இருக்கிறது ஒரு அற்புதமான கஷேத்திரம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச திருநாவா முகுந்தன் கஷேத்திரத்துல இருக்கிறோம். நம்மளுடைய 108 திவ்ய தேசத்துல ஒரு கஷேத்திரம் இது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பாடல் பெற்ற இந்த அற்புதமான கஷேத்திரத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். நீங்க இதுக்கு முன்னாடி அந்த தர்ப்பணம் பண்றது எப்படி அதெல்லாம் பார்த்தோம். இப்ப சாமியை தரிசனம் பண்ணி வந்துட்டதுக்கு அப்புறம் டீட்டெயிலா பேசுவோம். வாங்க உள்ள போலாம். அற்புதமான திருப்பணி பாருங்க எப்படி இருக்கு. இங்க வச்சுதான் டெய்லி திலஹோம சாயுஜ பூஜை, லட்சுமி நாராயண பூஜை இங்க வச்சுதான் திலஹோம டெய்லி நடக்கக்கூடிய அபூர்வம் சில கோவில் ஒண்ணுதான் இது. திலஹோமன்னா திலன்னா எல்லாம் அது வந்து நமக்கு வந்து முன்னோர்களுக்கு அதுதான் சாப்பாடு. அப்போ திதி செஞ்சு நம்ம அதெல்லாம் முடிச்சு இங்க வந்து அவரோட பேர்ல திலஹோம சாயுஜ பூஜை செஞ்சு ஃபுல்லா ஏதாச்சும் அப்படி தோஷங்கள் இருந்துச்சுன்னா இங்க விட்டு ஆத்மாவை வந்து ஃப்ரீ ஆக்குறது. சொன்னார் இல்லைங்களா, சப்தமா இருக்கு. ഗണപതിയുടെ ഒരു പ്രത്യേകത தமிழ்ல പറയാം. இங்க நமக்கு எப்பவும் வந்து பிள்ளையார் வந்து இங்கேதான் தும்பிக்கை இப்படிதான் இருக்கும். ஆதி கணபதி தான் ரைட்ல தும்பிக்கை இப்படி இருக்கிறது. அந்த காலத்துல இப்ப நியூ பிரதிஷ்டை நிறைய இருக்கிறது எங்கே இருந்தோம். ஆதி காலத்துல இப்படி இருக்கக்கூடிய பிரதிஷ்டை இங்க மட்டும்தான் இருக்குது. அப்ப கஜேந்திர மோட்சம் அது இங்கே நடந்து இப்போ நம்ம இங்க ஒரு 600 ஏக்கர்ல தாமரை லோட்டஸ்னோட அங்க பெரிய ஒரு இடம் இருக்குது. இங்க வச்சுதான் நடந்து ஒரு ஐதீகம் இருக்கிறது.
அது கணபதிக்கு நமக்கு இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வலம் இப்படி ரைட்லயே தான் தும்பிக்கை இருக்கிறது. பின்ன அப்புறம் ஏதாச்சும் நம்ம திங்ஸ் காணாம போனா பிள்ளையாருக்கு ஒட்ட நிவேத்தியம் இது ரொம்ப நமக்கு அற்புதமா இங்கே நடந்து இருக்கிறது. ஒரு பக்கத்துல நடந்த ஒரு காரியம். ஒரு 2 வாரம் முன்னுக்கு கீ ஆத்துல குளிக்கும்போது போயாச்சு. அப்ப உள்ளுக்கு வரும்போதுதான் தெரியும் அதுல போனா தீ கிடைக்காது இல்லையா, ரொம்ப. அப்ப இங்கன்னு சொன்ன நம்ம கேட்கும் போது இப்படி வேண்டிக்கு வச்சு போயிடுங்க, போய் ஒரு முங்கல்ல கிடைச்சாச்சு. திருப்பி இங்க அது இப்ப பக்கத்துல நடந்தது. அப்படி ஆயிரக்கணக்காக கதை போன ஒரு கீ அந்த கீ கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவருக்கு வேண்டுதல் பண்ணிருக்காங்க. அந்த வேண்டுதல் பண்ணி மறுபடியும் போய் ஆத்துல போன பொருள் கிடைக்குமா, அந்த பொருள் மறுபடியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீரோட்டம் ரொம்ப ஜாஸ்தி. மேல பாக்குறது நதி ஆறு அமைதியா தெரியும், கீழே நீரோட்டம் ரொம்ப ஜாஸ்தி. வலம்புரி இருக்கு. ஆமா, இங்க திருமேனி சொன்னது நல்லா கவனிச்சிருப்பீங்களா? ஆமா, கஜேந்திர மோட்சம் நடத்தின இடம் இங்க பக்கத்துல. அதாவது கஜேந்திரனுக்கும் லட்சுமிக்கும் போட்டி, யார் மிக அதிகமாக தாமரை பூ கொடுப்பாங்க பகவானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரை குளம், தாமரை இது ஒரு ஏரியில நிறைய தாமரைகள், அதுல இருந்து பறிச்சுதான் சாமிக்கு கொண்டாந்து போறாங்க. சரி, கஜேந்திர மோட்சம் போட்டோ அங்கே இருக்கிறது. கஜேந்திர மோட்சம் இங்கதான் இருக்கு. இதுதான் கஜேந்திர மோட்சம். தாமரை கொண்டாந்து கொடுக்குறாங்க பகவானுக்கு. இங்க வந்துச்சுன்னா பெரிய ஆளுங்களுக்குள்ள சந்தேகம், இந்த விஷ்ணு கோவில நந்தி வச்சிருக்கிறத நிறைய பேர் கேக்குறது உண்டு. ஏன் விஷ்ணு கோவில நந்தி இருக்குன்னா, இப்போ மார்க்காண்டய சரிதத்துல இங்கே காலம் பின்னிக்கு இருக்கிறது உள்ளுக்கு வந்தாச்சு. அப்போ மகாவிஷ்ணு சொன்ன ஞான இல்ல அதனோட அதோரிட்டி சிவபெருமாள் தான். இங்க இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர் தான், கரெக்ட் நேர் ரேகையில இருக்கிறது. திருப்பரங்கோடு நேர் ரேகையில தான். ஒரு 50 வருஷம் முன்னுக்கெல்லாம் அங்க லைட் இங்க இருந்து ஈவனே தெரியறது என்னோட அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கு. அப்படி எனக்கு இப்போ ரோடு எல்லாம் எப்படி இருக்கிறதுனாலும் தெரியாத. அப்போ மார்க்காண்டை இப்படி உள்ளுக்கு இப்படி இறங்கி, ஏன்னா பின்னுக்கு போறதுக்கு இது இல்ல. உள்ளுக்கு ஒரு இடநாழி இருக்கிறது, அதுக்குள்ள மார்க்காண்டை இப்படி போய் இது அதுக்கு மேல ஓபன் பண்ணது இல்லை, உள்ளுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறது. இப்ப நார்மலி ஒரு கோவிலுக்கு பின்னுக்கு டோர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் ஒரு நந்தி, அதாவது விஷ்ணு கோவில்ல அதனோட இதான் நந்தி வச்சிருக்கிறது. அதாவது மார்க்கண்டேயனுக்கு தன்னுடைய 12வது வயசுல அவருக்கு இறப்புன்னு சொல்லிட்டு அவர் பிறக்கும் போதே, அதாவது புத்திசாலியா பட் ஆயுள் கம்மியா பிறக்கிறாரு. அப்படி பிறக்கும் போது அவருக்கு அந்த 12 வயசு நிரம்பும் போது அவரு நாவாமுகந்தன்ட்ட கேட்கிறாரு, எனக்கு இது மாதிரி காலபாசம் வீசி கால பின்னால வர்றாங்க, என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு. மரணத்தில இருந்து காப்பாத்துறதுக்கான பொறுப்பு மகாதேவனுக்கு தான். நீ நேரா காலன் தன்னுடைய வாகனத்துல வரும்போது இது வழியா உள்ள வர முடியாது, ஏன்னா இடுக்கான இடம், எனக்கு அதுக்கு பின்பக்கம் திறந்து நீ நேரா இப்படி போயிடு அப்படின்னு சொல்றாங்க. நேரா போய் சிவன் காலை கட்டிப்பிடி, அவர் உன்னை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில அதான் திருமேனி சொன்னதனோட பொருள். நேரம் இப்படி நேரம் இங்க இருந்ததான் சொல்றாரு. இங்க இந்த மண்ணில் மேய்ந்ததுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்களா, இங்க இருந்து இப்போ கட்டிடங்களும் மரங்களெல்லாம் வந்ததுனால அதற்கு முன்னாடி பார்க்க போனீங்கன்னா இங்கிருந்து சரியாக 3 கிலோமீட்டர் அங்க விளக்கு கொளுத்துறதுலாம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்றது தெரியும். அப்படின்னு நேர 3 கிலோமீட்டர்ல ஒரே நேரம் அன்னைக்கு பகவான் திறந்து விட்டு கதவை சாத்தினதுதான். அதுக்கு மேல்பட்டு இந்த கதவு திறக்கிறதே இல்லை. எந்த கோவில்லையும் மூலஸ்தானத்துக்கு பின்னால இது மாதிரி கதவு இருந்தது இல்லை. ஆமா. சோ அது மார்க்கண்டேயனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நம்ம இதுல இதை முடிச்சுட்டு நம்ம திருப்பரங்கோட போகும்போது அங்கேயே அதனோட கண்டினியூஷன். ஆமா, எங்கேயும் இந்த பில்டிங் இந்த கட்டிடம் ஒரு 2000 வருஷம் முன்னுக்கெல்லாம் பழக்கம் இருக்கலாம். இப்போ இங்க ஒரு உளி இருக்கிறது, அவரு பந்திரு கோலத்தினோட பெருந்தச்சன். அப்போ அவரு இந்த க்ஷேத்திரம் செய்யல. அவரு வரும்போது இந்த க்ஷேத்திரம் சின்ன ஒரு கணக்குல மிஸ்டேக் இருக்கிறது, சின்ன ஒரு செறிவு இருக்குன்னு சொல்லி அவருடைய உளி உள்ளுக்கு வச்சிருக்கிறது. இதெல்லாம் ஒரு 800-1000 வருஷம் முன்னுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் தான். அது இப்பவும் பார்க்கலாம் அங்க. அதாவது குலங்கள் 12ன்றது பறை பெற்ற 12 குலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிராமணனுக்கும்
ஒரு கீழ்ஜாதி பெண்ணுக்கும் 12 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 குழந்தைகளை பிறக்கும்போது அவர் கேட்பாரு வாய் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. வாய் இருக்குன்னா போட்டு வந்துரு அப்படின்னுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குலக்காரங்க எடுத்து வளர்க்குறாங்க. அதுல வந்து தச்சர் குலத்துல பிறந்தவங்க வந்து பெருந்தச்சன். அந்த பெருந்தச்சன் திருமேனி சொன்னதுதான். பெருந்தச்சன் என்ன பண்றாரு, இந்த கோவில் கட்டுமான வேலையில் ஒரு சிறு குறைபாடு, அந்த குறைபாடு சரி பண்றதுக்காக அவருடைய ஒளிய வச்சு அதை நிறுத்தி போயிருக்காங்க. கேரளாவில மிகப்பெரிய பழமையான கோவில்கள் நிறைய வந்து பெருந்தச்சனால் வந்து கட்டப்பட்டது. பெருந்தச்சனால் வந்து அட்லீஸ்ட் அதுல வந்து இருக்கக்கூடிய குறைபாடுகளாவது அவர் நிவர்த்தி பண்ணிட்டு போயிருந்தாரு. ஒரு உதாரணத்துக்கு பன்னியூர் போனா அங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய கோயில்களே பார்க்கலாம். அதே மாதிரி பெருந்தச்சன் ஒளி மலையாளத்துல பெருந்தச்சனுடைய ஒளி, பெருந்தச்சனுடைய ஒளி. இந்த இந்த குறிப்பிட்ட இந்த கட்டுமான வேலையை பாத்தீங்கன்னா பெருந்தச்சனோட ஸ்டைல் தான் இது. அவருடைய ஸ்டைல் இப்படித்தான் இருக்கும். நந்தி தியானத்துலதான் இருக்கணும் இருப்பாரு. அவரு நம்ம இப்படி பேசி அவர்கிட்ட வந்து அவருடைய காதல வந்து நம்ம வந்து நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை அவர் காதல சொல்லி அவர் சிவபெருமான்ட்டு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆமா, கோமுகம் சுவாமி தீர்த்தம் வர்றது. பகவதி லட்சுமி, மகாலட்சுமி. அதாவது அவங்களுக்குள்ள அந்த போட்டி வந்த போது பகவான் மகாலட்சுமியை கொண்டு வந்து தன் பக்கத்துல கொண்டு வந்து அவரை வைக்கிறார். சரி. இதே மாதிரி லட்சுமிக்கு தனி சந்நிதி இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் வந்து சிறப்பான கோவில். சரி. നൂറ്റെട്ട് ദിവ്യദേശത്തിലെ 106 இந்தியாவிலையும் 2 நேபாளில தான் இருக்கிறது. மலைநாடு திவ்ய தேசங்கள்ல இங்க மட்டும்தான் தனிய ஸ்ரீகோவில் மகாலட்சுமிக்கு இருக்கிறது. இப்ப இங்க மட்டும் இல்ல, இப்ப ஸ்ரீரங்கத்தில பத்மாவதி கோவில் இருந்தாலும் உள்ளுக்கும் 2 பேரும் சேர்ந்ததா தனித்தனியே இங்க மட்டும்தான் இருக்கிறது. அதான் இங்க உள்ள ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் இங்க வந்து ஆதிசங்கராச்சாரிய வந்து தரிசனம் பண்ணும்போது இங்க முட்டியில தான் பிரதட்சணம் பண்ணணும், நடக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து சால கிராமங்கள் எல்லாம் ஒரு இடத்துல உள்ளுக்கு போல நிறைய இடத்துல போனதுனால முட்டியில தான் பிரதிஷ்டம் பண்ணணும். முட்டியில பிரதிஷ்டம் பண்ணி ஆதிசங்கர் நடக்கும்போது இங்க உள்ள ஆளுங்கள் எல்லாம் என்ன மகாலட்சுமி இருக்கிறதுனால தனம் இதெல்லாம் அதிகமா வந்த பிறகு பின்ன அகங்காரத்தை அவருடைய நடக்க ஆரம்பிச்சேன். இவரே வந்து கிண்டல் பண்ணியாச்சு. அப்ப இவரு வந்து இங்க முன்னாடி வந்து நிற்கும் போதுதான் ஓகே மகாலட்சுமி இங்க இருக்கிறது அதனோடதான். அப்போ அபய விரதம் இருக்கிறது வந்து கை தட்டியாச்சு. இங்க மட்டும்தான் அபய விரதம் ஆப்போசிட்டா இருக்கும். மகாலட்சுமிக்கு அபயம் இப்படிதான் இருக்கணும், இங்க வந்து இப்படிதான் இருக்கும், ஆப்போசிட்டா தான் இருக்கும். அது இங்க உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இருக்கும். அப்போ இங்க மட்டும்தான் மகாலட்சுமிக்கு தனிய ஸ்ரீகோவில் இருக்கிறது, தனித்தனியா இருக்கிறது. உங்களுக்கு வந்து வைகுண்டதாயகனாவும் இங்க இப்படி இருக்கிறதுனால இங்க வந்து மலர்புறா நெல்பொறி வச்சு பறம் வைக்கிறது வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் ரொம்ப விசேஷம். 100% அதனோட ரிசல்ட் இருக்கிறது. கல்யாணம் பண்ணாத ஆளுங்கள் வந்து இங்க வந்து வேண்டிக்கு வைக்கிறது. கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துக்குள்ளேயோ 3 மாசத்துக்குள்ளேயோ 2 பேரும் சேர்ந்து வந்து இங்க மலர்புறம் வைக்கிறதும் தாலி உள்ளது சார்த்துறதும் அது ரொம்ப விசேஷம். அபீஷ்ட காட்சிக்கு கல்யாணம் மட்டும் இல்ல, இப்போ புதுசா வேலை ஆரம்பிக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், அது ரொம்ப மகாலட்சுமி ரொம்ப ரொம்ப அது 100% சொல்லலாம். இங்க வந்த ஆளுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் 100% முடிச்சிருக்கிறது. இந்த அபயவரத ஹஸ்தம்ன்றது சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் சொன்னாரு. இங்க வந்து ஆதிசங்கரத்தை தட்டி விட்ட காரணத்தினால இங்க வந்து அது மாறுபட்டு இருக்கும். அதான் திருமேனி. சுதீர் திருமேனி, சபரிமலை மேல்சாந்தி, அது இல்லாம 271 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பமேளா நடந்தது இங்க. அந்த பிரயாக்ராஜுக்கு ஈக்குவலா வந்து காசியில இருந்து இருக்கக்கூடிய பண்டிட்டுகளால் கும்பமேளா அது எல்லாமே வந்து 4-5 வருஷமா திட்டம் போட்டு செய்து வந்து சுதீர் குருசாமி அவருடைய 2016 இருந்த இவரோட தலைமையில இங்க இருந்து ஆரம்பிச்சாச்சு. இங்க உள்ள எல்லாம் சேர்ந்து லாஸ்ட் இந்த வருஷம் தான் மகாமந்திரேஸ்வரர் ஆரம்பிச்சு பெரிய அளவுல வந்தாச்சு. இவர்தான் சேர்மன். திருமேனி தான் சேர்மன். அடுத்து இனிமே வருஷம் எல்லா வருஷமும் அது செய்யணும் அப்படின்றது ஆசை. திருமேனி எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த புன்சிரிப்போட தான் திருமேனி எப்பவுமே இருப்பாரு. அடுத்த கும்பமேளா வந்து 2027
26 முடிஞ்சது, 27 இருக்கு, 28 மகா கும்பமேளா இருக்கு. உங்களுக்கு கேட்க முடியாத ஒரு பழக்கம் இருக்கு இங்க. என்னன்னா இங்க நவாமுதா கஷேத்திரம் வர்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு கஷேத்திரம் இருக்கு, அழ்வார் இது குறிப்பில இருக்கு. முன்னாடி இங்க திருநாவாய சிவக்ஷேத்திரம், அந்த மாதிரி ஒரு சிவக்ஷேத்திரம் இங்க இருந்தது. அந்த சிவக்ஷேத்திரம் இப்ப இல்ல, அது இறந்து போயது, முடிஞ்சு நாசம் வந்து போயது. அது எப்படி என்ன திருநாவாய தாளி 108 சிவாலயங்கள்ல ஒரு சிவாலயம் இருக்கு, அது திருநாவாய தாளின்னு சொல்லிடும். அந்த திருநாவாய தாளி இப்போ அந்த ரிவருக்கு அப்புறம் தவனூர் இருக்கு. பட் அதெல்லாம் இங்க ஒரு கொடைக்கல் ஓட்டு கம்பெனி இருக்கு. அந்த இடத்துல இந்த பெருசு இந்த വലിപ്പത്തില് ഒരു പീഠത്തോട് കൂടിയ ഒരു ശിവലിംഗം ഇരുന്നത്, ശിവാലയം. அதுக்கு பக்கத்துல நாயடி சமுதாயம் பரம்பர நிறைய இருந்தது சிவபக்தர். இப்ப அவரெல்லாம் திரும்பி கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டு கன்வெர்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாயடி ஃபேமிலி இப்ப பொன்னானியில் இருக்கு. அப்ப அவரு குலதேவதை மாதிரி ஒரு சிவ கோவிலே இருந்தது, தளி சிவன். அங்க போய் 2 பேர் சேர்ந்துதான் பீடம் இப்படி பிடிக்க முடியும். இப்ப அது நிலபாடு தர அந்த பேர்ல இதாக்கி வச்சிருக்கு. அது நிலபாடு தரல, நிலபாடு தர வேற இருக்கு, வால்பரம்பு அந்த மாதிரி எல்லாம் பரம்பு இருக்கு. கேரள தலஸ்தான மாதிரி முன்னாடி இருக்கு. 64 நாட்டு ராஜ்யத்துக்கு ராஜகுமாரை தெரிஞ்செடுத்திருந்த இடம் இங்கதான். இந்த மாதிரி பெருமையில கேபிட்டல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தலைநகரம் சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்ததே திருநாவாய் தான். இங்கதான் அரசர்களை தேர்ந்தெடுத்ததெல்லாம் இங்கதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க முன்னாடி வந்து நவாமுகுந்த கோவில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆழ்வார் அதுல சொல்லி இருக்கு. ஆழ்வார் சொல்லியிருக்காரு. எல்லாரும் வந்தாலும் கேட்கும் இங்க திருநாவாய் சிவக்ஷேத்திரம் எங்க. ஆழ்வாரோட இதுல சொல்லி இருக்காங்க, திருமங்கை ஆழ்வார். அப்ப அந்த அது வருஷத்துக்கு முன்னாடி நாசம் வந்து போய் திருமேனி அதே மாதிரி நிறைய சபரிமலையில் தமிழ் பக்தர்கள் நிறைய வந்து போறதுனால இந்த திருமேனிக்கு தமிழ் வந்து சரளமா வருது. 2 பேருக்குமே அண்ணன் தம்பிக்குமே தமிழ் நல்லாவே வருது. அது உண்மையிலேயே கோட்டெம்பிள் வியூவர்ஸுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த நான் எடுத்து சொல்றதை விட அவங்க 2 பேரும் அவர் வாயாலே சொல்லும் போது அதுக்கு ஒரு தனி பெருமை ஜாஸ்தி. இதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து இது கோதுமை புரோக்கன் வீட் வழக்கமா வந்து பச்சைப்பயிறு கிரேவி தருவாங்க. சரி, இப்ப இந்த கேஸ் ஷார்ட்டேஜ்னால ஊறுகாய் தர்றாங்க. உப்புமாவும் கூட வந்து டீயும் வந்து பிளாக் டீ கேரளாவில் ஃபேமஸ் தானே, அதனால பிளாக் டீயும் இருக்கு. இந்த அன்னதான கூடத்தை பார்த்து ரொம்ப பழமையான அன்னதான கூடம். எப்படி இருக்கிற தொகையும் அந்த லைட் ரேஸ் உள்ள வருது பாருங்க, ஒரு அழகா ஓட்டு ரொம்ப அற்புதமா ஒன்று பழமையாக வச்சிருக்காங்க. கேரளால கட்டஞ்சாயா அப்படின்றது கேரளா வந்தோடனே பால் இல்லாத டீ சாப்பிடலாம். அது வந்து பொதுவா நான் வந்து தட்டுக்கடை, அதாவது சின்ன சின்ன தட்டுக்கடையில, அதாவது டீ ஷாப்னு சொல்லுவாங்க, அங்கதான் நான் சாப்பிட்டுருக்கேன். கோயில்ல வந்து முதல் முறையா இந்த மாதிரி டீ சாப்பிட்ற கட்டஞ்சாயா அவ்வளவு அற்புதமா இருக்குது. வழக்கமா வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பால் டீ தான். இப்போ கேஸனோட பிரச்சனை. உண்மையிலே இந்த சிற்றுண்டி கூட கோதுமை உப்புமா கூட பச்சைப்பயிறு கிரேவி தருவாங்க. ஆனா இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடுனால அவங்க அதுக்கு பதிலாக ஊறுகாய் தர்றாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டியது இல்லையா, அதனால தினமும் டிஃபன், தினமும் ஏன்னா இங்க 365 நாளும் தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடம். சரி, தர்ப்பணம் பண்ணக்கூடியவங்க ஒரு பொழுது இருக்கணும், அரிசி சாப்பிடக்கூடாதுன்றதுனால கோவில் இந்த மாதிரி செய்யறாங்க. ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் எல்லாம் எதுவும் செய்யறது அவங்க மண்ணு கீழே இருந்து செம்மண்ணுக்கு கீழே 10 அடி கீழே போச்சுன்னா இது மாதிரி பாறைகள் தான். இது செம்மண் பாறை. அந்த 9 இன்ச்சுன்னா 10 இன்ச்சு 10-11 இன்ச்சு அந்த குச்சி இருக்கும். அந்த அளவுக்கு வெட்டி எடுத்து அப்படி நம்பி எடுப்பாங்க. எடுத்துட்டு மறுபடியும் செதுக்குவாங்க. பாருங்க எவ்வளவு அழகா அந்த காலத்துலயும் அவ்வளவு தூரம் அழகா பண்ணிருக்காங்க. அத்தனை விளக்கிலேயே எண்ணெய் ஊத்தி திரி கொளுத்தி பார்க்கும்போது தீபாலங்காரத்துல ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கும் கோவில் பாக்குறதுக்கு. ஆமா, பிதர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜை என்னன்னா சாயூஜ்ய பூஜை. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கான சாயூஜ்ய பூஜை.
இது வந்து திரேதாயுகத்திலே பிரதிஷ்டை பண்ணதுதான் ஐதீகம். இப்போ திரேதாயுகத்துல இக்ஷுக்கு ராஜவம்சம் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீராமனுடைய ராஜவம்சம். அதுல 39வது ராஜு தான் ஸ்ரீராமன். ஒரு சின்ன வயசுல அயோத்தியை விட்டு வெளியே போயாச்சு.